அகமது ஒரு சுறுசுறுப்பான சிறுவன். ஒரு நாள் பள்ளி முடிந்து பசியோடு வீட்டிற்குள் நுழைந்தான். பசி அவசரத்தினால் அவன் எதையும் கவனிக்காமல் நேராக சமையலறைக்குச் சென்று உணவை உண்ணத் தொடங்கினான். அப்பொழுது அவனது தாத்தா அங்கே வந்தார். அவர் அஹ்மது செய்வதை கவனித்துவிட்டு மென்மையாக பேசத் தொடங்கினார். அஹ்மது, நீ நுழையும்போது பிஸ்மில்லாஹ் சொன்னாயா என்று கேட்டார். அஹ்மது, இல்லை தாத்தா, மறந்துவிட்டேன் என்றான். தாத்தா சொன்னார், நுழையும்போது இறைவனை நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் ஓடிவிடுவான். நீ அவனுக்கு இடம் கொடுத்து விட்டாய். கவலைப்படாதே, பாதியில் நினைவுக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி என்று சொல் என்றார். அகமது உடனே சொன்னான். பிறகு தாத்தா, பிஸ்மில்லாஹ் சொல், வலது கையால் உண், முன்னால் இருக்கும் பகுதியிலிருந்து உண் என்று ஒழுக்கத்தை கூறினார். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதில் பரகத் இருக்காது. மறுநாள் அஹ்மது பள்ளிக்குச் செல்லும்போது கவனமாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி வெளியேறினான். அன்று கடினமான கணிதத் தேர்வு. வகுப்பறைக்குள் நுழைந்ததும் பயம் ஏற்பட்டது. ஆனால் தாத்தா சொன்னது நினைவுக்கு வந்தது. அவன் பிஸ்மில்லாஹ் சொல்லி எழுதத் தொடங்கினான். ஆச்சரியமாக விடைகள் எளிதாக நினைவுக்கு வந்தன. தேர்வை நன்றாக எழுதினான். மதிய இடைவேளையில் நண்பன் ஜமீல் உணவு கீழே கொட்டி சோகமாக இருந்தான். அஹ்மது அவனிடம் சென்றான். வருத்தப்படாதே, நாம் சேர்ந்து உண்ணலாம் என்றான். ஜமீல், பிஸ்மில்லாஹ் சொல்ல மறக்காதே, பரகத் கிடைக்கும் என்றான். குறைவான உணவாக இருந்தாலும் இருவருக்கும் வயிறு நிறைந்தது. இதுதான் அந்த பரகத் என்பதை அஹமது உணர்ந்தான். இரவு தாத்தா சொன்னார், தூங்கும் முன், கதவு பூட்டும் முன் பிஸ்மில்லாஹ் சொல்வது பாதுகாப்பு. தீய சக்திகள் நெருங்காது. அஹ்மது புன்னகையுடன் பிஸ்மில்லாஹ் கூறி படுத்தான். அன்றிரவு அவனுக்கு மிக நிம்மதியான உறக்கம் கிடைத்தது. பிஸ்மில்லாஹ் இறைவனுடனான தொடர்பு. அது பயத்தை நீக்கி வெற்றியையும் பாதுகாப்பையும் நிறைவையும் தருகிறது.